வாழ்த்துக்கள். கடவுள் கற்றறியும் கருத்து பொருள் அல்ல, உணர்ந்தறியும் உயிர் பொருள். கடவுளை எல்லாம் யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, கற்றுக்கொள்ளவும் கூடாது. உணர்ந்தறிய வேண்டும். அவரவர் பசி, அவரவர் தாகம், அவரவர் காமம், அவரவர் உறக்கம் அவரவரால் உணரப்படுவது போல அவர் அவருக்குள்ளாகவே உறைந்திருக்கும் அந்த உன்னத பொருளை, மெய்ப்பொருளை, இறைவனை, கடவுளை உணர்ந்தறிய வேண்டும். இருக்கிற பெரும் சிக்கல் என்னன்னா, கடவுளுக்கும் தெய்வத்துக்குமான வேறுபாடு புரிகிறது இல்லை. இங்கு உள்ள குலதெய்வங்கள், சிறு தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், எல்லை தெய்வங்கள், குடும்ப தெய்வங்கள், இப்படி தெய்வங்களை எல்லாம் கடவுளாக பார்க்கக்கூடிய கருத்து, சிந்தனை வெகு அதிகமாக பரவி இருக்கு. நிறைய பாடல்கள், குறிப்பா மதம் சார்ந்த பாடல்கள் எல்லாமே கடவுளை தெய்வமாக சித்தரித்த பாடல்கள் தான் அதிகம் இருக்கிறது. காலையில் கூட ஒரு பாட்டு அங்கே நாங்கள் சிஎஸ்ஐ திருச்சபை மேலே போட்டுக்கிறாங்க. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. எவ்வளோ முரண்பாடு! ஒரே வரிதான், ஆனால் அந்த ஒரு வரி தனக்குள் தானே முரண்பட்டு நிற்கிறது. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. சர்வ சிருஷ்டிகர்னா என்ன? சகலத்தையும் படைத்த ஒன்று. சகலத்தையும் படைத்த ஒன்று அது எப்படி விளக்கப்படுகிறது? உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை. ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். கடவுளை சொல்லியிருக்கிறாங்க தான், திருக்குறளில் கூட தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அப்படின்னு சொல்றாரு. நிகர் இல்லாதவன். குரான்ல பார்த்தீங்கன்னா அல்லாவை பற்றி அவங்க கொடுக்கிற முதல் குறிப்பே நிகரற்றவன் தான். இறைவன் நிகர் இல்லாதவன், நிகரற்றவன். திருக்குறளில் தனக்கு ஓமை இல்லாதவன். ஆனால் இயேசுநாதருடைய போதனைகளை பார்க்கும்போது எங்குமே இந்த ஒப்பற்ற, ஒப்பில்லாத, தனக்கோமை இல்லாத அந்த கருத்தில் இறைவனை வந்து சொன்னதா எனக்கு தெரியல. முறையில் மறந்துருக்கேன்னா தெரியல, ஆனால் எனக்கு இது வரைக்கும் ஞாபகத்தில் இல்லை. கடவுளை ஒப்பற்றவன்னு சொல்றதே தப்பு. கடவுளை ஒப்பற்றவன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா அது இயல்பாகவே, இயற்கையாகவே ஒப்பிடப்படாத தன்மையில் தான் இருக்கிறது. கடவுள் என்பது ஒப்பற்றது, இயல்பாகவே இயற்கையாகவே ஒப்பிட முடியாத தன்மையில் தான் இருக்கிறது. அதற்கு ஒப்பாக, அதற்கு ஈடாக, அதற்கு இணையாக எதுவும் யாரும் இருக்க முடியாது என்பதனால்தான் அது கடவுள். எல்லாவற்றையும் கடந்தது அப்படின்னா ஒப்பிடுவதை கூட கடந்து நிற்கிறது. அதனால ஒப்பற்றவன் என்ற சொல் கூட அங்கு அவசியம் இல்லாமல் போகுது. கடவுளுக்கு ஒப்பில்லாதவன் என்கிற சொல் கூட அவசியம் இல்லாம போகுது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளும் போது, நிகரில்லாத அந்த இறைத்தன்மை உணர்ந்து கொள்ளும் போது, தெய்வங்கள், மனிதர்கள், அரக்கர்கள், உயிர்கள், படைப்புகள், உயிர் உள்ளவை, உயிர் அற்றவை என அனைத்துமே ஒப்பற்றுதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வு அறிவு பெருகுகிறது. கடவுள் ஒப்பில்லாதது என்பது விஷயமே இல்லை. அது எப்படிதான் இருக்குது? ஒப்பற்றதா இருக்குது. ஒப்பற்றதா இருக்க முடியும். அதற்கு எதுவும் ஈடாகவோ இணையாகவோ முடியாது. அந்த இடத்தை எதுவும் தொட முடியாது. எல்லாம் ஏன்னா எல்லாம் அதிலிருந்து வெளிப்பட்டது. எல்லாம் அதனுடைய படைப்புகள், எல்லாம் அதனுடைய பிள்ளைகள், எல்லாம் அதிலிருந்து சிதறிய துகள்கள். அதனால
வேற எந்த ஒன்றுமே அதற்கு நிகராக இருக்க முடியாது. அதனால தான் அது கடவுளா இருக்குதுன்னு சொல்றேன். புரியுது அந்த இடம் உங்களுக்கு? ஆனா கடவுள் மட்டுமல்ல, கடவுளில் இருந்து வெளிப்பட்டிருக்கிற, கடவுளாலே படைக்கப்பட்டிருக்கிற, கடவுளில் இருந்து சிதறி இருக்கிற, கடவுள் தன்மையை உணர்ந்திருக்கிற தெய்வமானவர்கள், கடவுளால் படைக்கப்பட்ட மனிதர்கள், கடவுளில் இருந்து வெளிப்பட்டிருக்கிற ஒவ்வொரு உயிர்கள், உயிரற்றவைகள் என படைப்புகள் அத்தனையுமே நிகரற்றதாக இருக்கிறது, ஒப்பற்றதாக இருக்கிறது, ஒப்பிட முடியாததாக இருக்கிறது. கடவுள் ஒப்பிட முடியாதவர் என்று சொல்வது எளிது, எல்லாரும் சொல்வோம். மதங்கள்லாம் சொல்லுது, வேதங்கள்லாம் சொல்லுது, நிகரற்ற இறைவன், ஈடு இணை இல்லாதவன், கடவுளுக்கு ஒப்பாக யார் இருக்க முடியும், தனக்கு ஓமை இல்லாதவன் அப்படின்னு யாரை சொல்றது எளிது? கடவுளை சொல்வது எளிது. கடவுளை சொல்வதல்ல எங்க, அதுக்கல்ல உணர்வு, அதற்கல்ல அறிவு, அதற்கல்ல மனித பிறவி. கடவுளுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுமே ஒப்பற்றதுதான், தனித்துவமானதுதான், நிகரற்றதுதான், ஈடு இணை இல்லாததுதான் என்பதை உணர்ந்து கொள்ளும் அந்த உண்மை அறிவு வேண்டும். எதை உணரணும்? கடவுள் இல்லை, கடவுளிலிருந்து வெளிவந்திருக்கிற எல்லாமே ஒப்பற்றது, நிகரற்றது, ஈடு இணை இல்லாதது. படைப்புகளிலே உயிர்கள் 6 நிலை, அதில் மனிதன் 6வது நிலை. மனிதன் நிறைவாக வாழ்ந்து இறைமையை உணர்ந்து இன்பத்தில் திளைத்து அவன் வாழ்வாங்கு வாழ்ந்து பிறரை வாழ வைத்து முக்தி அடையும் போது அவன் தெய்வ நிலையை அடைகிறான். அந்த தெய்வங்கள் கூட நிகரற்றது என்கிற உணர்தல் நமக்கு வேண்டும். தெய்வங்கள் ஒவ்வொன்றுமே நிகரற்றது. சிவம் மட்டும்தான் ஒன்று. சிவத்தை உணர்ந்த மனிதர்களுக்கு சிவன் என்று பெயர், பிதாவை உணர்ந்த மனிதர்களுக்கு இயேசு என்று பெயர், சூன்யத்தை உணர்ந்த மனிதர்களுக்கு புத்தன் என்று பெயர். அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப உலகத்துல எத்தனை புத்தன்? 800 கோடி மனிதர்களும் யாராக முடியும்? புத்தனாக முடியும். எத்தனை சிவன்? 800 கோடி மனிதர்களும் என்ன ஆக முடியும்? சிவனாக முடியும். எத்தனை இயேசு? 800 கோடி மனிதர்களும் யாராக முடியும்? இயேசுவாக முடியும். எத்தனை நபி? 800 கோடி மனிதர்களும் நபிகளாக முடியும். ஆனால் அவ்வாறு ஆனாலும் ஒவ்வொரு நபியும், ஒவ்வொரு இயேசுவும், ஒவ்வொரு சிவனும், ஒவ்வொரு புத்தனும் தனித்துவமானவர்களே, நிகர் இல்லாதவர்களே. உயிரற்றதில் கூட ஒன்றுக்கு ஒன்று நீ ஈடாக்க முடியாது, இணையாக்க முடியாது, ஒப்பாக்க முடியாது. உயிருள்ளதில் நிச்சயமாக முடியாது, உயிருள்ளதில் நிச்சயமாக முடியாது. மனிதர்களுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கிறதே இந்த இறைத்தன்மையை உணர்ந்து கொள்வதற்காகத்தான். நீ எதுக்கு பிறந்திருக்கிற? கடவுளை உணர்றதுக்கு, இறையை உணர்வதற்குத்தான் இந்த பிறவியை நீ எடுத்திருக்கிறாய். இறையை உணரும் போது அந்த இறை உணர்வு உன்னுடைய வாழ்க்கையின் நடைமுறையாக, உன்னுடைய வாழ்க்கையின் அறிவாக, உன்னுடைய வாழ்க்கையின் சித்தாந்தமாக, உன்னுடைய வாழ்வியலாக மாறுகிறது. இறையியல் உன்னுடைய வாழ்வியலாக மாறுகிறது. இறையியல் என்னவா மாறுது? என்னுடைய வாழ்வியலாக மாறுகிறது. அப்படினால் என்ன நம்ம இங்க புரியணும்? கடவுள் ஈடு இணை இல்லாதது என்றால் நானும் ஈடு இணை இல்லாதவன் தானே. கடவுள் நிகரற்றது என்றால் நான் நிகரற்றவன் தானே. நிகர் இல்லாத நான், ஈடு இணை இல்லாத நான் எப்படி சிவத்தை ஒருவன் உணர்ந்த போது, சிவத்தில் ஒருவன் லயித்த போது, சிவம் என்றால் அன்பு, அன்பு என்றால் கடவுள், கடவுளை ஒருவன் உணர்ந்த போது, கடவுளில் ஒருவன் லயித்த போது, கடவுளை ஒருவன் புரிந்த போது தன்னுள் புதைந்து கிடந்த அனைத்து சிறப்புகளையும் தனித்துவங்களையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறான்.
அவனைத்தான் இங்கு சிவன் என்று கொண்டாடுகிறார்கள். பிதாவை ஒருவர் உணர்ந்த போது, பிதாவில் ஒருவர் லயித்த போது, பிதாவை ஒருவர் அறிந்து புரிந்து அவரில் வாழ்ந்தபோது தன்னுள் புதைந்திருந்த அத்தனை சிறப்புகளையும் தனித்துவங்களையும் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஏன் இங்க உலகத்தில் இயேசு தெய்வம், சிவன் தெய்வம், ஆனால் இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கு சிவன் பேரை வாயில சொல்லவே முடியலையே, அவ்வளோ கூச்சமா கஷ்டமா இருக்குதே, பேயா தெரியுது. சிவனை சொல்பவர்களுக்கு இயேசுவை உச்சரிக்க தெரியலையே, ஏற்றுக்கொள்ள முடியலையே, அவ்வளவு சங்கடமா இருக்கு. ஏன் அப்படின்னா ஈடு இணை இல்லாத நிகர் இல்லாத தனித்துவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் தனித்தனி மதமாக்க முடிஞ்சிருக்கு, தனித்தனி வழியாக்க முடிஞ்சிருக்கு, தனித்தனி தத்துவமாக்க முடிஞ்சிருக்கு, தனித்தனி கோவில்களை கட்ட முடிஞ்சிருக்கு, தனித்தனி சித்தாந்தமா உருவாக்க முடிஞ்சிருக்கு, தனித்தனி வாழ்வியலை அமைக்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவ்வளவு தனித்துவமானவர்கள். புத்தன் வேறு, சித்தன் வேறு, இயேசு வேறு, சிவன் வேறு என்று ஆழமாக அழுத்தமாக நம்பிக்கையாகவும் அறிவுபூர்வமாகவும் அவர்களை விலக்கி வைக்கும் அளவுக்கு அந்த தனித்துவம் விளங்குகிறது. அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே மண்ணில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு உயிரும், இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் கடவுள் என்னும் அந்த சிவத்தை, கடவுள் என்னும் அந்த பிதாவை, கடவுள் என்னும் அந்த தந்தையை, கடவுள் என்னும் அந்த மாட்சிமையை உணர 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 உள்வாங்க உள்வாங்க புரிய புரிய உன்னுள் உள்ள உன்னுடைய தனித்துவம், உன்னுள் இறைத்தன்மை என்னவாக வெளிப்பட்டிருக்கிறது. அவன் என்ன எழுத்துக்களை உன்னில் பதித்திருக்கிறான், என்ன தடயத்தை உன்னில் பதித்திருக்கிறான், என்ன திறன்களை உன்னில் அவன் வெளிப்படுத்தியிருக்கிறான், அவன் உன்னில் என்னவாக உருவெடுத்திருக்கிறானோ அந்த முழு உரு வெளிப்படும் போது அதுதான் நீ, அதுதான் உன்னில் வெளிப்பட்ட சிவம், அதுதான் உன்னில் வெளிப்படுகிற தந்தை, அதுதான் உன்னில் வெளிப்படுகிற பிதா, அதுதான் உன்னில் வெளிப்படுகிற கடவுள். அப்படி 800 கோடி மனிதர்களும் வெளிப்படுத்தும் போது 800 கோடி மார்க்கங்கள், 800 கோடி மதங்கள், 800 கோடி சித்தாந்தங்கள், 800 கோடி வாழ்வியல் முறைமைகள் கூட இங்கு உருவாக வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் மட்டுமல்ல, தெய்வங்கள் கூட ஒன்றுக்கொன்று நிகரற்றவைதான். ஆக தெய்வங்களை நிகரற்றது என்று பாடுவது தவறில்லை. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவன் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். குட். ஏனென்றால் கர்த்தர் என்றால் அங்கு ஒரு தெய்வம், ஒரு குலத்துக்கான தெய்வம். ஆகவே பூமியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தேவர்களிலே, தெய்வங்களிலே உமக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்வது உண்டு. அதே போல மனிதர்களை பாடலாம். மனிதனே 800 கோடி பேரிலே உனக்கொப்பானவன் யார். பாடலாம்ல, பாடலாம் தானே? ராகம் வரலையா? வருது இல்லை? வந்துடும், அது நாங்கள் வர வச்சிருவோம். பயந்துன்னு வந்துருச்சுன்னு சொல்றாரா? பாடுறா, அப்படியே ஒரு தலையாட்டினீங்க. உண்மையாலுமே வந்துட்டானே. அடப்பாவுமே, அவர் உண்மையாலுமே ஆட்டியிருந்தாலும் அது எதனா சொல்லி உனக்கு வரலன்னு எனக்கு புரிய வைக்கணும் இப்போ. எல்லாரும் 7 ஸ்வரங்களில் வச்சு தான் ராகம் அமைப்பாங்க. நான் 8வது ஸ்வரம் வச்சு அமைப்பேன். அதனால் அதை எட்டுறதுக்கு மனித அறிவு போதாது. என்னுடைய ராகம் புனிதமானது, புனிதமானது, புனிதமானது. ஆமாம், சாதாரண மனிதர்கள் என் ராகத்தை பிடிக்க முடியாது, முடியாது, முடியாது. பேயாக, தீயாக, ஆவியாக தீவிரம் கொண்டவர்கள் மட்டும்தான் பிடிக்க முடியும்.
ஒவ்வொன்றும் ஒப்பற்றது. இந்த ஒப்பற்றது என்பதை, நிகரற்றது என்பதை, ஈடு இணை இல்லாதது என்பதை ஏன் புரிஞ்சுக்கணும்? நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கடவுள் வாழ்த்து என்னும் ஒரு அதிகாரத்தில் கடவுள் யாரு, எப்படிப்பட்டது, மனிதன் எப்படி கடவுளை கற்றுக்கொள்ள வேண்டும், மெய்க்கல்வி என்பது என்ன, கடவுள் தன்னுடைய திருவடிகளை எப்படி மனிதனுக்குள் பதித்திருக்கிறான், அந்த திருவடிகளை பற்றி கொள்ளும் போது மனிதன் எப்படி நிலைவாழ்வு பெறுகிறான், மனிதன் எப்படி திருவடிகளை பற்றி பிறவியை கடக்க முடியும், பிறவி எப்படி நீந்தி கடக்க முடியாத பெருங்கடல், இரு வினைகளையும் கடந்து மனிதன் எப்படி வாழ முடியும் என்கிற ஒரு உன்னதமான சிறப்பான ஒரு முதன்மையான கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்துட்டு வரும்போது அதுல மனிதனுடைய ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட பிரச்சனை. மனிதனுக்கு எவ்வளவோ பிரச்சனை, மனிதனுக்கு எத்தனையோ உணர்ச்சிகள், மனிதனுக்கு எத்தனையோ தடைகள், தடங்கல்கள், வாழ்க்கையில் ஏற்படுகிற சிக்கல்கள் எத்தனையோ, அதுக்கு என்னென்னமோ பேரு. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி ஒன்று அங்கே மையப்படுத்தப்பட்டிருக்கிறது, மனக்கவலை. என்னது? மனக்கவலை. நமக்கெல்லாம் கவலைப்படுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அவ்வளோ பெரிய பிரச்சனையாவே நம்ம யோசிச்சதில்லை. கொலை பண்ற மாதிரி, கற்பழிக்கிற மாதிரி, கொள்ளையடிக்கிற மாதிரி, வேற ஏதோ ஒன்று கெடுதல் செய்கிற மாதிரி, கவலை என்பதை ஒரு குற்றமாவோ ஒரு பாவமாவோ செய்யக்கூடாத ஒரு செயலாவோ நம்ம ஒருபோது என்ன பண்ணவே மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம். ஏன்னா கவலைங்கிறது பொதுங்க, எல்லாருமே என்ன படுவாங்க, கவலைப்படுவாங்க. கவலை இல்லாத மனுஷங்க உலகத்தில் யாருங்க? மனசுன்னு இருந்தால் கவலை இருக்குங்க, வாழ்க்கைன்னு இருந்தால் கவலை. கவலை என்பதை நாம் அவ்வளவு எளிதாக எடுத்து வச்சு நிற்கிறோம். கவலை ஆளுக்கு ஆளு அளவு மாறுபட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு நாள் கவலை, ஒருத்தருக்கு ஒரு மாச கவலை, ஒருத்தருக்கு ஒரு வருஷ கவலை, ஒருத்தருக்கு ஆயுசு கவலை, இப்படி அளவு மாறுபட்டு இருக்கும். ஆனால் கடவுள், மனிதன், திருவடி, பிறவி, பெருங்கடல், நீந்துதல், நிலைவாழ்வு வாழ்தல், இப்படிப்பட்ட உன்னதமான காரியங்களை விலக்கி கொண்டு வரக்கூடிய இடத்துல ஒரு மனித பிரச்சனை பதிக்கப்பட்டிருக்கிறது, அது மனக்கவலை. என்னது? மனக்கவலை. வேற ஏதாவது வச்சிருக்கலாம்ல, வேற ஏதாவது பாவம் பேசியிருக்கலாம், வேற ஏதாவது பயத்தை பேசியிருக்கலாம், வேற ஏதாவது பிரச்சனை சிக்கலை பேசியிருக்கலாம், வேற ஏதாவது குற்றத்தை பேசியிருக்கலாம். இந்த பைபிள் உள்ள வசனங்கள்ல மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் எது, அந்த பெரிய பாவம், முக்கியமான பாவம், அதை கொண்டு வச்சுக்கலாம்ல. அதையெல்லாம் வைக்காம இந்த மனுஷன் எதை வச்சிருக்கிறாரு? கவலையை வச்சிருக்கிறார். இந்த கவலை எப்படிப்பட்டது? கடவுளை மனிதனுக்கு தூரமாக்கக்கூடியது. தனக்குள் இருக்கிற கடவுளை மனுஷன் தானே தனக்குள்ள வெளியே துரத்தணும் அப்படின்னு நினைச்சான்னா வேற ஒண்ணு செய்ய வேணா, கவலைப்பட்டா போதும். உனக்குள்ள, உன் இதயத்துல, உன் உயிருக்குள்ள, உன் மனசுக்குள்ள குடி புகுந்து உனக்குள்ள வாசம் பண்ணி நிற்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நாதனை, அந்த உயிராகி இறைவனை, அந்த கடவுள் தன்மையை, அந்த நிகரற்றோனை நீ உன்னிலிருந்து வெளியே போன்னு துரத்தணும் அப்படின்னா என்ன பண்ண? நீ என்ன பண்ணா போதும்? கவலைப்பட்டா போதும். கவலைப்படுகிறவர்கள் கடவுளை தன்னிலிருந்து தனக்கு தூரமாக துரத்துகிறார்கள். மனக்கவலை மனிதனை முற்றிலும் முழுவதும் அழிக்கக்கூடியது, நாசப்படுத்தக்கூடியது. கடவுளுக்கு விரோதமான பாவம் ஒன்று இருக்குன்னா அந்த பகுதியில், அந்த வாழ்த்துல ஒன்னே ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்குது. என்ன மட்டும்தான்? மனக்கவலை மட்டும்தான். மனக்கவலை. ஆனா ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சது, நான் கவலையா இருக்கிறேன் அடுத்தவங்களுக்கு தெரியணும்னு காண்பிக்க நினைக்கிற ஒரே விஷயம் என்னதான்? கவலை தான். ஹலோ சிஸ்டர், ஹலோ பிரதர், நான் எப்படி இருக்கிறேன்? கவலையா இருக்கிறேன், கவலையா இருக்கிறேன். ஏங்க போன் எடுக்கல? நான் கொஞ்சம் கவலையா இருந்தேன். ஏன் சமைக்கல? நான் கொஞ்சம் கவலையா இருந்தேன். ஏன் வந்த மூஞ்சி கொடுத்தோட பேசல? நான் கொஞ்சம் கவலையா இருந்தேன். கடவுள் தன்னுடைய வேலையில் தன்னுடைய வேலையை செய்கிறவர். இதைதான் இயேசுநாதர் கூட தன்னுடைய முதல் அற்புதத்தில் அந்த கருத்தை ரொம்ப ஆழமா பதிவு பண்றாரு. பெண்ணே, என் வேலை இன்னும் வரவில்லை.
அப்படிதானே? திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சுன்னு மரியாள் வந்து சொல்லும்போது இயேசுநாதர் என்ன சொல்றாரு? பெண்ணே, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படின்னு அர்த்தம், என் டைம் இன்னும் வரல, என் வேலை வரும்போது நான் என் வேலையை செய்வேன். கடவுள் என்பது தன்னுடைய வேலையில் தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அது வேலையும் மாறாது, வேலையும் தவறாது, அதனுடைய நேரமும் மாறாது, அது செய்கிற கிரியை வினையும் மாறாது. அதுதான் கடவுள். அந்த கடவுளை நீ உள்வாங்கி இருந்தால் உன்னுடைய மனதில் மனக்கவலைக்கு இடம் இருக்காது. கொடும் பாவி யாரு, கொடும் பாவி யாரு அப்படின்னா கவலைப்படுறவன். கொடும் பாவி யாருங்க? ஆமா, நான் எதை பத்தி கவலைப்படுறதுனால இங்க பிரச்சனை கிடையாது. நீ உன்னை பத்தி கவலைப்படுறியா, உங்க மனைவி பத்தி கவலைப்படுறியா, வீட்டுக்கார பத்தி கவலைப்படுறியா, பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறியா, பேர பிள்ளைங்களை பத்தி கவலைப்படுறியா, சொந்தக்கார பத்தி கவலைப்படுறியா, காசை பத்தி கவலைப்படுறியா, கடனை பத்தி கவலைப்படுறியா, நீ எதை பத்தி கவலைப்படுறதுலாம் இங்க சிக்கல் கிடையாது. எப்போது கவலையும் மனதை சூழ்கிறது என்றால் கடவுளினுடைய படைப்பாகிய உன்னுடைய நிகரற்ற தன்மையை நீ உணர தவறும் போதெல்லாம் உன் மனதை கவலை பிடிக்கிறது. கவலை பாருங்க, எப்பவுமே அடுத்தவங்களோடு ஒப்பிடும் போதுதான். கவலை எப்பவுமே அடுத்தவங்களோடு ஒப்பிடும் போதுதான். அவங்க அப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேனே, அவங்களுக்கு அது இருக்குது, எனக்கு அது இல்லையே, அவங்களுக்கு இது இருக்குது, எனக்கு இது இல்லையே, அவங்க படிச்சிருக்கிறாங்க, நான் படிக்கலையே, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் சம்பாதிக்கலையே, அவங்க நல்லா வாழ்ந்துருக்கிறாங்க, நான் நல்லா வாழலையே. எப்பொழுது ஒப்பீட்டு பார்வை, அடுத்தவரோடு உன்னை ஈடுபடுத்தி பார்க்கக்கூடிய சிந்தனை உனக்குள் இருக்கிறதோ அதுவரை உன் மனது கவலையால் தான் நிரம்பி இருக்கிறது. கவலையை கலைந்து கொள்வதற்கு, கரையேறுவதற்கு, ஈடேறுவதற்கு ஒரே வழி அந்த தன்னிகரற்ற தனித்துவத்தை உன்னில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய படைப்பாகி நீ நிகரற்ற ஒன்று, உனக்கு இணையானது, உனக்கு ஈடானது, உன் போன்றது இந்த உலகில் வேறு ஏதும் இல்லை. நீ தெய்வமானாலும் சரி, நீ அரக்கனானாலும் சரி, நீ மனிதனா இருந்தாலும் சரி, நீ மனிதனுக்கு கீழான உயிரினங்களா இருந்தாலும் சரி, இல்ல உயிரற்ற ஒரு ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் நீ நிகரற்றது தான். நீதான். நீ நீயாகவே இரு. நீ யாராயிரு? நீயாகவே இரு. உனக்குள் என்ன இருக்கிறது, உனக்கு என்ன முடிகிறது, உனக்கு என்ன புரிகிறது, உன்னில் இருந்து என்ன விளைகிறது, உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ விரும்புகிறாய், அந்த விருப்பம் கூட இன்னொருவரிடத்திலிருந்து நகல் எடுத்ததாக இருக்கக்கூடாது. அந்த விருப்பம் கூட என்ன இருக்கக்கூடாது? இன்னொருத்தரிடத்திலிருந்து நகல் எடுத்ததாக இருக்கக்கூடாது. எவ்வளவு அதிகமாய் உன் தனித்துவத்தை நீ உணர்கிறாயோ, எவ்வளவு அதிகமாய் உன்னுடைய தனித்துவத்தில் நீ மிளிர்கிறாயோ அவ்வளவு தான் நீ கவலைக்கு தூரமாக முடியும். இல்லைன்னா பாருங்க, நாள்தோறும் யாரோடுவாது ஒப்பிட்டு பார்த்துட்டே இருக்கணும். யாருக்கோ இருக்கிற ஒன்று உனக்கு இல்லை என்று நீ ஏங்கிக் கொண்டே இருக்கணும். யாருக்கோ கிடைக்கிற ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ பொறாமைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். கவலை ஒன்று இருந்தால், அதாவது தன்னை பிறரோடு, தன்னை பிற படைப்புகளோடு, தன்னை பிற தெய்வங்களோடு, தன்னை பிற அரக்கர்களோடு, தன்னை பிற மனிதர்களோடு, எப்படியோ பிற படைப்புகள் எது ஒன்றோடு உன்னை நீ இணைத்து ஒப்பிட்டு பார்த்தாலும் உனக்கு என்ன வந்துடும்? கவலை வந்துடும். கவலை வந்தால் நிச்சயமாக கவலையை தொடர்ந்து பயம் வரும். பயம் வந்தால் பயத்தை தொடர்ந்து பொறாமை வரும். பொறாமை வந்தால் எரிச்சல் வரும். எரிச்சல் வந்தால் கோபம் வரும். கோபம் வந்தால் சண்டை வரும். சண்டை வந்தால் பிரிவினை வரும். பிரிவினை வந்தால் மனிதமே மரணித்து போகும். மனிதமே மரணித்து போகும். கவலை தானே. வேற என்ன பாவம் பண்றாங்க? வெறும் உட்காந்து கவலைப்படுறாங்க, பட்டுன்னு போட்டுமே. வெறும் உட்காந்து கவலைப்படுறாங்க, பட்டுன்னு போட்டுமே. சும்மா இருக்கிறது. சில பேர் கேட்பாங்க, நீ எல்லாம் மனுஷனா, உனக்கு இதை பத்தி எந்த கவலை இல்லையா? பாவம்,
உண்மையாலுமே அவர் யாரு? மனுஷன். என்ன இல்லாம இருக்கிறாரு? கவலை இல்லாம இருக்காரு. இந்த கவலைப்படுறவங்களுக்கு அடுத்த பிரச்சனை தெரியுமா? அடுத்தவங்க கவலை இல்லாம இருக்கிறத பார்க்க அவங்களுக்கு பொறுக்காது. எப்படி உன்னால சாப்பிட முடியுது? எப்படி உன்னால டிவி பார்க்க முடியுது? எப்படி உன்னால விளையாட முடியுது? எப்படி உன்னால நல்லா இப்படி உடுத்திக்க முடியுது? எப்படி உன்னால வெளியே போயிட்டு வர முடியுது? இதை பத்தி உனக்கு எந்த கவலையும் இல்லையா? நான் மட்டும் ஏன் தனியாக சாகணும்? வா நீயும் சேர்ந்து சாகலாம். நான் மட்டும் ஏன் அல்லல் பண்ணணும்? வா நீயும் வா என் கூட சேர்ந்து அல்லல் பண்ணலாம். நான் மட்டும் ஏன் வேதனை பண்ணணும்? நீயும் வா வேதனை பண்ணலாம். கவலை தனக்கான கூட்டாளியை தேடிக்கொண்டே இருக்கிறது. இந்த சாவலை பார்த்தீங்கன்னா யாருமே தனியாக மாட்டாங்க. நேராக போய் ஏற்கனவே அழுதுனுக்குறவங்க கையை திறந்து பிரித்து அவங்க தோல் மேலே கை போட்டு தான் அழுவாங்க. ஏன்னா ஒத்தியாக அழுதா அந்த அழுகை கவனிக்கப்படும். கரெக்டாக அழணும், அழ வரணும். அழுதாதான் ஒத்தி அழ முடியும். அழுகுற மாதிரி அழுனா 4 பேருக்குள்ள சேர்ந்தாதான். கும்பல்ல கோவிந்தா, கும்பல்ல கோவிந்தா. 4 பேர் கூட சேர்ந்து நாமளும் என்ன பண்ணிட்டு போயிடலாம்? கை தட்டு போயிடலாம். அப்படி சாவல் அழுகுற அழுகெல்லாம் என்னதான்? 4 பேர் கூட சேர்ந்து. செத்தவன் பிரச்சனை என்னமோ, செத்தவனுடைய குடும்ப பிரச்சனை என்னவோ, ஆனால் அழுகுறதெல்லாம் எங்க என்னதான்? அழுகுற மாதிரி தான். அந்த அழுகுற மாதிரிலையும் அங்க நினைக்கப்படுறது, உணரப்படுறது, சொல்லப்படுறதுலாம் அவங்கவுங்க சொந்த பிரச்சனை தான். நான் செத்தா என்ன சொல்லி அழுவீங்க? அங்கேயும் உங்க கஷ்டம், உங்க பிரச்சனை நினைச்சாதான் கொஞ்சமா கண்ணில் தண்ணியே வரும். அந்த மாதிரி எப்படி சாவல அழுவத்துக்கு கூட்டாளிகள் வேணுமோ, அது போல கவலைப்படுறதுக்கு என்ன வேணுங்க? கூட்டாளிகள் வேணும். கவலை இல்லாத நபரை பார்த்தா கடுகடுப்பாயிட்டு, எப்படா இவங்களாம் கவலை இல்லாமல் இருக்கிறாங்க? கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் திரிகிறாங்களே, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் திரிஞ்சா கூட பரவாயில்ல, கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் சாப்பிட்றாங்களே. கவலைப்படுறவங்க முன்னாடி உட்காந்து நீ நிம்மதி என்ன பண்ண முடியாது? சாப்பிட முடியாது. நான் எவ்வளோ கவலைப்பட்டுக்கிறேன், நீ ஹாயா உட்காந்து தின்னுக்கிற. அப்போ சாப்பிட்றவங்களுக்கே ஒரு குற்றமான சச்சு வந்துடும். ஓஹோ ரொம்ப கவலைப்படுறாங்க போல் தெரியுது, நாம எங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம், சோறு தொண்டிலே நிற்கும், இறங்க கூட இறங்காது. தெய்வங்கள் கவலை இல்லாதவை. தெய்வங்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. ஏன் தெய்வங்களுக்கு கவலை இல்லை? அதுக்கு பாட்டுக்கு வரத்தை கொடுத்துனே போயின்னு இருக்கும். என்ன கேட்டாலும் ஓகே பண்ணிட்டு போயிடும். யாருக்கும் இல்லைன்னு சொல்றது இல்லை. ஏன்னா எது பற்றி அவங்களுக்கு என்ன இல்லை? விளைவை பற்றிய அக்கறை இல்லாதது தெய்வங்கள். தெய்வங்கள் என்னங்க? விளைவை பற்றிய அக்கறை இல்லை. சரியா? செல்வகுமார் நிற்கிறாரு, கடவுளே எனக்கு இந்த வரத்தை கொடு, நான் வலது கையை இப்படி சாச்சா அப்படியே இந்த பக்கம் 1000 பேர் அப்படி விழுந்துடணும், இடது கையை இப்படி சாச்சா இந்த பக்கம் 10000 பேர் அப்படி விழுந்துடணும், அப்படி ஒரு வரம் கொடுன்னு கேட்குறாரு. நான் தெய்வம் என்ன பண்ணிட்டு போயிடுவேன்? ததாஸ்து, அப்படியே ஆக கடவுது. ஏனென்ற ஆம் என்று இல்லைன்னு சொல்லாம என்னன்னு சொல்லிட்டு போயிடுறது, ஆம் அப்படியே ஆகட்டுன்னு சொல்லிட்டு போயிடுறது. ஆட உழுவாங்களே, உழுந்தா என்னாவோ, இவர் பாட்டு சும்மா நல்லா நின்றுலாம் ரோட்ல போறவங்களாம் உழுவ சொன்னா பஸ் ஏறிடுமே. எந்த விளைவை பற்றியும் கவலை இல்லாத தெய்வம். ஏன்னா தெய்வங்கள் கடவுளினுடைய தனித்துவத்தை, ஈடற்ற தன்மையை, நிகரற்ற தன்மையை உணர்ந்து உள்வாங்கினது மட்டும் இல்ல, தங்களுடைய முழு தனித்துவத்தை வெளிக்கொண்டுட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன கிடையாது, இதுக்கு மேல விளைவை பற்றிய அக்கறையோ, எதிர்காலத்தை பற்றிய பயமோ, எது ஒன்றை பற்றியோ கவலையோ கிடையாது. சரியா? அப்போ யாரெல்லாம் தெய்வமாக முடியும்? யாரெல்லாம் தெய்வமாக முடியும்? கவலை இல்லாதவங்க தெய்வமாக முடியும். தெய்வங்கள் 2 பொண்ணு வச்சுக்குது, தெய்வங்கள் கூத்தியாரெல்லாம் வச்சுக்குது, தெய்வங்கள் சண்டெல்லாம் போட்டுக்குது, தெய்வங்கள் சாராயெல்லாம் கூட குடிக்குது, தெய்வங்கள் சுருட்டெல்லாம் கூட ஊதுது, தெய்வங்கள் வீடியோ கேம் எடுத்து, தெய்வங்கள் லேப்டாப் வச்சு சினிமாவில் கூட பார்க்குது. இப்போ அதாவது பழைய சரஸ்வதி சபதத்தில் தெய்வங்களை என்ன பண்ணுச்சு? தாமரை மேலே உட்காந்துச்சு. இப்போ நவீன சரஸ்வதி சபதம் படம் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? லேப்டாப்பில் உட்காந்தா
அது வேலை செய்யுது, படம்லாம் பார்க்குது, ஸ்க்ரீன்லாம் வச்சு வீடியோ கேம்லாம் ஆடுது. அப்போ காலத்துக்கு தகுந்த தெய்வம் எல்லாத்தையும் பண்ணும். ஆனால் தெய்வம் என்ன மட்டும் படாது, காவலை மட்டும் படாது. சிவனை ஏன் தெய்வமாக கொண்டுறாங்க? அது எதை பற்றியும் அக்கறை இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. பூமியே கொந்தளிச்சாலும் அது தியானத்தில் அமைதியாக உட்கார்ந்து நிற்கும். ஏசுநாதர் பூமி கொந்தளிக்குதுன்னா அவர் உடம்பையே போட்டு குத்துனாலும் அவர் தியானத்தில் போய் அமைதியாக உட்கார்ந்து நிற்பாரு. ஏன்னா அவருக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. இப்போ மனிதர்கள் எப்பொழுது கடவுளின் படைப்பாகிய தன்னில் மறைந்திருக்கிற அந்த தனித்துவத்தை, நிகரற்ற தன்மையை வெளிக்கொணர்கிறார்களோ அவர்கள் கவலையற்ற தெய்வமாகி விடுகிறார்கள். இப்போ என்னுடைய கருத்து, கவலை இல்லாத மனிதர்கள் தான் தெய்வம். நான் என்ன சொல்றேன்? கவலை இல்லாத, கவலைப்படாத மனிதர்கள் தான் தெய்வம். தெய்வம்னா என்ன? அவர்கள் வரம் கேட்கிறவர்கள் அல்ல, வரம் கொடுக்கிறவர்கள். எப்பொழுது உன்னுடைய தனித்துவத்தை நீ உணர்கிறாயோ நீ யாரிடத்துல பிச்சை எடுத்து நிற்க மாட்ட. எனக்கு வாழ்வதற்கு வரம் கொடு, எனக்கு இது செய்யறதுக்கு சக்தி கொடு, எனக்கு இது செய்யறதுக்கு வரம் கொடுன்னு நீ வரத்தை வேண்டி நிற்க மாட்ட. ஏனென்றால் உன்னில் இருந்து ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். உன்னை நீ உணர்ந்து கொண்டால், உன்னுடைய தனித்துவத்தை நீ புரிந்து கொண்டால், உன்னுடைய நிகரற்ற தன்மை நீ அறிந்து கொண்டால், வாழ்வின் ஊற்று உன்னில் இருந்து புறப்பட்டு வரும். அதுதான் எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. சிவனுக்கு நதி எங்கிருந்து வந்துச்சு? அவர் தலையிலிருந்தே வந்துச்சு. குளிர்ச்சி கொடுக்கிற நிலா எங்க இருந்துச்சு? அவர் தலையிலே இருந்துச்சு. ஏசுநாதர் என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும். ஆக எல்லாமே எங்க இருந்து வரணும்? உன் வாழ்வுக்கானது உனக்குள் இருந்துதான் வரணும். ஏனென்றால் உன்னை செய்யும் போதே தன்னையும் உன்னுள் வைத்து உனக்கு தேவையானதையும் உன்னுள் வைத்து விட்டான் கடவுள். ஆக உனக்கானதை இன்னொரு இடத்துல தேட முடியாது. இன்னொருத்தர் வாழ்க்கையை நீ காப்பி எடுக்க, நகல் எடுக்க முடியாது. இன்னொருத்தர் போல நீ வேஷம் போட முடியாது. இன்னொருத்தர் போல நீ வாழணும்னு நினைக்க கூட கூடாது. எல்லா பொண்டாட்டிகளும் என்ன தெரியுமா பிரச்சனை? அவன் வீட்டுக்கார் பாத்தியா எப்படி வச்சுனுக்கிறாரு, பாத்திரம்லாம் கழுவுறாரு, வீடெல்லாம் பெருக்கிறாரு, துணி கூட துவைச்சு போறாரு தெரியுமா? புருஷனுக்குள்ள என்ன பிரச்சனை? அவன் முண்டாட்டி பாத்தியா என்ன ஒழுக்கம், என்ன அமைதி, என்ன அடக்கம். நாணமோ அச்சம், மடம், பயிர்ப்பு, நாணம் எல்லாமே இருக்குதான். யாருக்குமே எதை பார்ப்பதற்கான கண் இல்லை. யாருக்குமே எதை பார்க்கறதுக்கான கண் இல்லை. அவரவரை பார்ப்பதற்கான கண்கள் இல்லை. அவரிடத்தில் இருப்பதை பார்ப்பதற்கான கண்கள் இல்லை. எப்பவுமே எட்டேறி பார்க்கறது தான். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு போனா இக்கரை பச்சை. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு போனா இக்கரை பச்சை. அப்ப உண்மையிலேயே இங்க இருக்கிற பச்சை தெருனா நீ என்ன பண்ணி ஆகணும்? கொஞ்சம் மாத்தி அங்க போய்ப்பார். இந்த வீடே எனக்கு பிடிக்கல, அந்த வீடு பாரு எவ்வளவு நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லை, ஒரு வாரம் சேஞ்ச் பண்ணிக்கோ. அந்த வீட்டுக்கு போய் ஒரு வாரம் இருந்துட்டு வா. அந்த போசி அங்கங்க போனா தான் தெரியும். தூரத்து பார்த்தா எப்படி தான் தெரியும்லாம், நல்லா தான் தெரியும். போனா என்ன பண்ணுவேன்? ஐயோ எங்க வீடே மேல்றா சாமி, ஏன் பொண்டாட்டே மேல்றா சாமி, ஏன் புருஷனே மேல்றா சாமி, ஏன் பிள்ளைங்களே மேல்றா சாமி, ஏன் வாழ்க்கையே மேல்றா சாமி, ஏன் தொழிலே மேல்றா சாமி, எனக்கு இருக்கிற இந்த வருமானமே மேல்றா சாமி, இந்த குடும்பமே மேல்றா சாமி. என்ன பண்ணுவேன்? ஓடி வந்துருவேன். நிச்சயமா ஓடி வந்துருவேன். உன்னுடைய வேலை உன்னை பார்ப்பது, உன்னுள் உள்ளதை வெளிக்கொணர்வது, உன்னுடைய சிறப்புகளை வெளிக்கொணர்வது, உன்னுடைய சிறப்புத்துவங்களை நீ வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது. அதில் நீ முழுமை அடைந்தால் தான் நீ தெய்வம். உன்னுடைய வேலையை என்ன? உன்னை முழுவதுமாக வெளிக்காட்டுவது. உனக்குள்ள ஏராளம் இருக்கு, உனக்குள்ள நிறைய இருக்கு. நீ ஒரு மல்டி பர்சனாலிட்டி, நீ ஒரு பல்துறை சுரங்கம், நீ ஒரு பல்துறை சுரங்கம். பல வேஷதாரிகள் உனக்குள்ளவே இருக்கிறாங்க. பல்லறிவு உனக்குள்ளே இருக்குது. ஏகப்பட்ட விஷயங்கள் உனக்குள்ள அடங்கி இருக்குது. உன்னை பார்.
அதனால தான் முன்னாடியே உங்களுக்கு நான் சொன்னேன், உங்கள் ஃபோட்டோவை பிடிச்சி வாசலில் மாட்டிட்டு என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுட்டு உங்களை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி கொடுத்தேன். யாரும் அதை செய்யவே இல்லை. உன்னை பார்த்தா யோகம் வருமா, கழுதியை பார்த்தா யோகம் வருமா? என்ன பார்த்தா கூட உங்களுக்கு யோகம் வராது. உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு யோகம் வரும். என்ன பார்த்தா எனக்கு தான் வரும் யோகம். உன்னை பார், உன்னில் உள்ளதை வெளியே கொண்டு வா. நீ அதாவது கடவுளுடைய பல கோடி துவங்கள்ல நீ ஒண்ணு. அந்த பல கோடி துவங்களும் தனித்துவமானது. ஒரு வித்து இன்னொரு வித்து போன்றது இல்லை, ஒரு செடி இன்னொரு செடி போல இல்லை, ஒரு இலை இன்னொரு இலையை போல இல்லை, ஒரு பூ இன்னொரு பூவை போல இல்லை, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை போல இல்லை, ஒரு மனம் இன்னொரு மனம் போல இல்லை. அதனால்தான் வேற எந்த மனதோடு நீ ஒன்றாக முடியாது. வேற எந்த மனதோடு நீ ஒன்றாக முடியாது. உன் மனதோடு நீ ஒன்றாவதே பெரும் கடினம். உன் மனதோடு நீ ஒன்றாவதான் முடியும். அதுவே பெரும் கடினம் தான். ஆகவே உன்னுடைய தனித்துவத்தை நீ உணர வேண்டும். உனக்கு உண்மையிலேயே விருப்பமானது எது? உன்னுடைய ஒரிஜினல் சிந்தனை எது? உன்னுடைய உண்மையான இயல்பு எது? உன்னுடைய இயற்கையான முடிந்தவைகள், உன்னால் முடிந்தவைகள், உனக்கு முடிவவைகள் எது? உனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியானவைகள் எது அப்படின்னு உனக்கு ஒரு 5 பாயிண்ட் எழுதுனா உனக்கு எழுத முடியணும். எனக்கு இதுதான் விருப்பம், எனக்கு இதுதான் மகிழ்ச்சி, என்னுடைய இயல்பு இதுதான், என்னால முடிந்தது இதுதான், என்னால முடியாதது இதுதான். அந்த தனித்துவத்தை வளர்த்து கொண்டு வா. அந்த தனித்துவத்தை வளர்த்து கொண்டு வந்தால் தான் நீ தெய்வமாக முடியும். தெய்வங்கள் எல்லாமே தன்னுடைய நிகரற்ற தன்மையை, தனித்துவத்தை கண்டுபிடித்து அதில் வளர்ந்தவர்கள். ஆனால் தான் இந்த தெய்வத்துக்கு இது ஆகாது, இது செய்ய முடியாது, அந்த தெய்வத்துக்கு அது ஆகாது, அது செய்ய முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? பிரம்மானா என்னதான் பண்ண முடியும்? படைக்க மட்டும்தான் முடியும். என்ன பண்ண முடியாது? அழிக்க முடியாது, காக்க முடியாது. விஷ்ணுவுக்கு என்ன செய்ய முடியும்? காக்க மட்டும்தான் முடியும், படைக்கவோ அழிக்கவோ முடியாது. சிவனுக்கு அழிக்க மட்டும்தான் முடியும். இவருக்கு இந்த பூ தான் ஆகும், அவருக்கு அந்த பூ தான் ஆகும், அவருக்கு அந்த பூ தான் ஆகும். இவருக்கு இந்த பூஜை இந்த மந்திரம் தான் ஆகும், அவருக்கு அந்த பூஜை அந்த மந்திரம் தான் ஆகும். இவருக்கு இந்த நிறம் தான் ஆகும், அவருக்கு இதெல்லாம் என்னங்க, என்ன சொல்ல வராங்க? உண்மையிலே அப்படிதான் 3 பேர் உட்காந்துன்னு பூங்களை வச்சுன்னு வேலைங்களை செஞ்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ன சொல்ல வராங்க? ஒருவருக்கொருவர் ஒப்பற்றவர்களாக, தனித்துவமானவர்களாக, அவரவருடைய தனித்துவத்தில் தலைமை பெற்றவர்களாக விளங்குவதனால் அவர்கள் தெய்வமாக இருக்கிறார்கள் பொருள். அப்படிதான் நீயும். உனக்கானது எது? உன் விருப்பம் எது? உன் துவம் எது? உன் தன்மை எது? உன் குணம் எது? உன் பண்பு எது? உன் நிலை எது? உன் இயல்பு எது? உன் விருப்பம் எது? உனக்கு முடிந்தது எது? உனக்கு ஆவது எது? உனக்கு ஆகாது எது என்பதை முழுவதுமாக வரையறுத்து அதில் நீ வளர்ந்து அதில் தலைமை அடையும் போது, சிறப்படையும் போது நீ தெய்வம். அந்த தனித்துவத்தின் மீது கவனம் வைப்பவர்கள், அந்த தனித்துவத்தை வளர்த்தெடுப்பவர்கள், அந்த தனித்துவத்தில் வேலை செய்பவர்கள், அந்த தனித்துவத்தை கவனிப்பவர்கள், அந்த தனித்துவத்துக்காக இறைமையை போற்றுகிறவர்கள், புகழுகிறவர்கள், பாராட்டுகிறவர்கள், வாழ்த்துகிறவர்கள் கவலையற்ற மனமுடையவர்களாக வளருகிறார்கள். கவலை தேய்ந்து போகும். கடவுள் உனக்கு கொடுத்த தனித்துவம் வளர்ந்து நிற்கும். கடவுள் உனக்கு கொடுத்த தனித்துவம் வளர வளர தன்னாலேயே உனக்குள் இருக்கக்கூடிய மனக்கவலைகள் தேய்ந்து மறைந்து போகும். நீ வேலை செய், உன்னில் வேலையை செய், உனக்கான வேலையை செய், உன்னுடைய வேலையை செய், உன்னுடைய வேலையில் உன்னுடைய வேலையில் நீ கவனமாகிரு. தன்னாலேயே கவலை உன்னை விட்டு தூரமாக ஓடி போகும். அதனால்தான் சொல்ற, தெய்வங்களுக்கு என்ன இல்லை? தெய்வங்களுக்கு என்ன இல்லை? கவலை இல்லை. தெய்வங்களுக்கு பொறாமையும் இல்லை. என்னால வெறும் படைக்க மட்டும் தான் முடியுது, காப்பாற்றுறதுக்கு யாரை போய் வேண்ட வேண்டியதா இருக்குது? விஷ்ணு கிட்ட போய் நிற்க வேண்டியதா இருக்குது, அழிக்கிறதுக்கு சிவன் கிட்ட போய் நிற்க வேண்டியதா இருக்குது, இன்னொருத்திட்ட போய் நிற்க வேண்டியதா இருக்குதுன்னு அவங்களுக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. ஏசுநாதர் கூட சொல்றாருல்ல, என்ன சொன்னார் ஏசுநாதர்? ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஞாபகம் வருதா உங்களுக்கு?
என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னவரு பிதா செய்யக்கூடிய அத்தனையும் செய்யணும்ல. சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் யார் அனுப்புவாராம்? தூதர்களை கடவுள் அனுப்புவாராம். அவங்க வந்து போட்டு தள்ளுவாங்களாம். ஏன்? எனக்கு அது முடியாது. நான் வெறும் அன்பின் இலக்கணத்தை உணர்த்தும் ஒரு கருவி, அதுக்கான பாத்திரம் நான். கடவுள் அன்பாகவே இருக்கிறார். எப்படி அன்பாக இருக்கிறார்? நன்றி அறியாதவர்களுக்கு, பாவிகளுக்கு, துரோகிகளுக்கு கூட அவர் நன்மை செய்கிறார். நீதிமான் அநீதிமான் என்கிற பாகுபாடு இல்லாம எல்லார் மேலும் சூரியன் உதிக்கிற மாதிரி, எல்லாருக்கும் மழை பெய்யுற மாதிரி கடவுள் இருக்கிறார். கடவுள் இப்படித்தான் இருக்கிறார் என்று எந்த கருத்தை கடவுளை பற்றி அவர் முன்வைத்தாரோ அந்த துவத்தை வெளிப்படுத்தி அதை போல் வாழும் ஒரு பாத்திரம் தான் இயேசு. அதனால இயேசுக்கு என்ன முடியாது? என்ன முடியாது? அடிக்க முடியாது, அழிக்க முடியாது, சண்டையிட முடியாது. அதுக்கு யாரை கூப்பிட்டுக்குவார்? அவரு மற்ற தேவர்களை தூதர்களை கூப்பிட்டுக்குவாரு தேவைப்பட்டா. புரிதான உங்களுக்கு? தெய்வங்கள் தன்னுடைய தனித்துவத்தை மதித்தது மட்டுமல்ல, தனக்கு எது முடியவில்லையோ அப்போது பிறருடைய உதவியை நாடுவதற்கு அவங்க என்ன பண்ணல? தங்களை குறைவாக மதிக்கல. இன்னொருத்த உதவியை நாடுறதுனால நான் குறைவானவன் நினைக்கல. இல்ல, தன்னால் செய்ய முடியாததை அவர்கள் செய்கிறார்கள் என்கிற பொறாமையும் இல்லை. அதுதான் தெய்வத்துவம். ஆனா நமக்கு என்ன வந்துடுது? உதவி கேட்கறதுக்கும் நமக்கு முடிகிறது இல்லை. நம்மால முடியாது, வேற ஒருத்தர் செஞ்சாலும் நம்மால் என்ன பண்ண முடியறது இல்லை, பொறுத்துக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்முடைய தனித்துவத்தை நம்ம கொண்டாடுறது இல்லை. நம்முடைய தனித்துவத்தில் நாம் சிறப்படைந்து தலைமையாகவில்லை, முழுமை பெறவில்லை, முக்தி அடையவில்லை, தெய்வமாகவில்லை. நீ தெய்வமானதான் நீ கவலையை விட முடியும், நீ தெய்வமானதான் பொறாமையற்று போக முடியும், நீ தெய்வமானதான் பிறருடைய தனித்துவத்தை, அவருடைய சிறப்பை மதித்து அதை எங்கே பயன்படுத்திக் கொள்ள முடியும் அங்கே பயன்படுத்திக் கொள்ளவும் முடியும். இதுதான் தெய்வ நிலை வாழ்வு. என்ன வாழ்வு? தெய்வ நிலை வாழ்வு. அடுத்தவங்களை மதிக்கிறதெல்லாம் ரெண்டாவது, அடுத்தவங்க தனித்துவத்தை கொண்டாடுறது ரெண்டாவது. முதல்ல உன்னை கொண்டாடு, உன் தனித்துவத்தை கொண்டாடு. உன்னுடைய வேலையில் உன்னுடைய வேலையை செய்யாது போனால் நீ கவலைக்கும் பொறாமைக்கும் பயத்துக்கும் குறைவுக்கும் உன்னை தூரமாக்கிக் கொள்ள முடியவே முடியாது. கடவுள் என்பதே காலத்தில் காரியத்தை வீரியமாக செய்து கொண்டிருக்கும் ஒன்று கடவுள். கடவுளுங்கிறது என்னதான்? காலத்தில் காரியத்தை வீரியமாக செய்து கொண்டே இருக்கிறது, கடமை தவறாது செய்து கொண்டே இருக்கிறது கடவுள். நீ எதுக்கு தான் வந்திருக்கிற? உன்னுடைய காலத்தில் உன்னுடைய வேலையை, உன்னுடைய காரியத்தை வீரியமாக செய்து முடிக்கத்தான் வந்திருக்கிற. அதனால யாரை பத்தி யோசிக்காத, யார் மேலேயும் பொறாமைப்படாத, யாரையும் பார்த்து நிற்காத, யாரையும் கவனிச்சு நிற்காத, யாரையும் எடை போட்டு நிற்காத, யாரையும் நியாயம் தீர்த்து நிற்காத, யார் பேச்சையும் சும்மா பேசி நிற்காத. இவங்க அப்படியா, அவங்க அப்படியா, அவன் அங்க போறாளாம், இவன் இங்க போறாளாம், அவங்க குடும்பத்துல இப்படி சண்டையா, இவங்க குடும்பத்துல இப்படி சண்டையா, அவங்களுக்கு இவங்களுக்கு இப்ப முட்டிக்குச்சான், மோதிக்கினாங்களாம், பத்துக்குச்சான், இதெல்லாம் என்ன பண்ணிருக்காத, என்ன பண்ணிருக்காத, பேசிட்டு இருக்காத, நினைச்சு கூட பார்த்துட்டு இருக்காத. ஏன்னா அது உனக்கான வேலை இல்லை. உனக்கு அல்லாத வேலையை நீ எப்போது கவனிக்கிறாயோ, உனக்கு அல்லாத வேலைகளை நீ எப்போது பார்த்து கொண்டிருக்கிறாயோ அப்போது உன்னுடைய காலம், உன்னுடைய வேலை ஓடிக்கொண்டிருக்கிறது. காலம் எப்படி ஓடுது? ஓடுது. அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் அது விரைவாய் ஓடிடுமே, நெய்கிறவன் இடையை போல உன்னால் எல்லாம் முடிந்திடுமே. அதுவா அப்ப எழுதிருக்காங்க இந்த பாட்டு. அஞ்சல்காரன் ஓட்டத்திலும் அது விரைவாய். போஸ்ட்மேன் எப்படி ஓடுவாராம்? லெட்டர் அந்தந்த வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு இங்கதான் லெட்டர் போட்டாரு, எங்கன்னு காணும். இப்ப லெட்டர் போடுறவங்க இல்ல, இபி கனெக்ஷன் எடுக்கணும்ல, அப்படிதான் ஈவி கடைசி எடுக்கிறவங்கள பார்த்துக்கிறீங்களா? இந்த உங்கள் வீட்டில் எடுத்துட்டு ஏதோ பிரச்சனை கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா அடுத்து 4வது வீட்டில் 5வது வீட்டில் இருப்பார், அப்புறம் அந்த தெருவுக்கு போயிட்டாருன்றாங்க. அவ்வளோ வேகமாக போகிறாங்க. யாரு? ஈபி பில்லு கணக்கு எடுக்கிறவங்களே. அப்போ போஸ்ட்மேன் எவ்வளோ வேகத்தில் போவான்? அந்த மாதிரி உன் காலம் என்ன பண்ணி இருக்குது, உன் நேரம் என்ன பண்ணி இருக்குது, ஓடிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட விலை மதிப்பற்ற உன்னுடைய காலத்தை, உன்னுடைய நேரத்தை இன்னொருவர் வேலையை கவனிப்பதில் நீ வீணாக்காதே. நீ தெய்வம்,
நீ தெய்வத்துவத்தில் வாழ வந்திருக்கிற, உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. நீ அதுல சாமி, இந்த சாமி இந்த வரம் கொடுக்கும், அந்த சாமி அந்த வரம் கொடுக்கும், இந்த சாமி இதுல ஸ்பெஷலிஸ்ட், அந்த சாமி அதுல ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. அந்த மாதிரி நீ எதுல ஸ்பெஷலிஸ்ட்? உனக்கான வரம் என்ன? நீ என்ன வரம் பெற்று வந்திருக்கிற? உனக்கு எது சிறப்பு, எது உனக்கு மகிழ்ச்சி, அதை மட்டும் கண்ண மூடி செஞ்சுட்டே இரு. மற்ற எதை பத்தி நீ என்ன பண்ண வேணாம், அக்கறை எடுத்துக்க வேணாம். எனக்கு அது முடியாது, எனக்கு அது வராது, அதுக்காக நான் பிறக்கலன்னு சொல்லிடு. ஏன்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க, இதை பண்ணுங்களா, அதை பண்ணுங்களா, அதை பண்ணுங்களா. நான் சொல்லிட்டேன், நான் எதுக்காகவும் பிறக்கல. நான் அதுக்காகலாம் என்ன பண்ணவே இல்லை, பிறக்கவே இல்லை. உன்னுடைய காலம், உன்னுடைய வேலை, அதில் கவனம், அதில் தான் உன்னுடைய தனித்துவம் வெளிப்படும். அதில் தான் நீ முழுமை அடைய முடியும், அதில் தான் நீ முக்தி அடைய முடியும். உன் காரியத்தை வீரியமா நிறைவேற்றினதான் உனக்கு முக்தி. உன் செயலை நீ சரியா செஞ்சு முடிச்சாதான் முக்தி. உன்னுடைய வேலையை முடிச்சாதான் உனக்கு முக்தி. ஏசாயா கூட சொல்றாருல, பிதாவே நீர் எனக்கு நியமித்த வேலைகளை எல்லாம் நான் செய்து நிறைவேற்றி முடித்தேன். அப்ப முக்தின்றது என்னதுங்க? முக்தின்றது என்னது? எதுக்காக இந்த உருவம், எதுக்காக இந்த மனுஷாலு, எதுக்காக இந்த புத்தி, எதுக்காக இந்த புரிதல், எதுக்காக இந்த மூளை, எதுக்காக இந்த வடிவம், எதுக்காக இந்த ஆண் பெண், எதுக்காக இந்த காலத்துல என்ன செய்யறதுக்காக வந்த? அதை செஞ்சு முடிச்சாதான் உனக்கு முக்தி. உன் வேலையை நீ நிறைவேற்றி முடித்தால் தான் முக்தி. உன் வேலையை நீ செய்தால் தான் நீ தெய்வம். தெய்வங்களை பாருங்க, அடுத்தவங்க வேலையை எடுக்காது. எவ்வளவு ஆபத்து, எவ்வளவு பிரச்சனை கூப்பிட்டாலும் என்னால செய்ய முடியாது, நீங்க யாரை போய் கூப்பிடுங்க, யாரை போய் கூப்பிடுங்க, விஷ்ணு போய் கூப்பிடுங்க, இல்ல பிரம்மா போய் கூப்பிடுங்க, இல்ல அவங்கள போய் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துக்கும். என்னங்க நாங்க இவ்வளவு சீரியஸா வந்து கத்துறோம், இவ்வளவு ஆபத்துல இருக்கிறோம், அபயக்குரல் எழுப்புறோம், ஒன்றும் பண்ண முடியாது. தெய்வங்களுக்கு என்ன விரிக்கவும் தெரியும், கை விரிக்கவும் தெரியணும். உனக்கு என்ன தெரியணும்? உனக்கு என்ன தெரியணும்? கை விரிக்கும் தெரியணும். எனக்கு முடியாது, எனக்கு தெரியாது, இது எனக்கான வேலை இல்லை, நான் இதுக்காக பிறக்கல, இதுக்கு வேற ஒருத்தர் இருக்கிறாங்க, நீங்க அவங்கள போய் அணுகுங்க, நான் இதுல தலையிட முடியாது அப்படின்னு கை விரிக்க தெரியணும். எல்லாத்தையும் ஒரு தெய்வம் கைப்பிடிக்க முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெய்வம், எல்லாத்துக்கும் தனித்தனி வரம், தனித்தனி செயல்பாடு. அப்படி உன் செயலுக்கு நீ தெய்வம், உன் காலத்துக்கு நீ தெய்வம், உன் வாழ்க்கைக்கு நீ தெய்வம், உன் காரியத்துக்கு நீ தெய்வம், உன் வீரியத்துக்கு நீ தெய்வம், உன் சக்தி, உன் வரத்துக்கு நீ தெய்வம். ஆக உனக்கானது உன்னால் மட்டும்தான் முடியும், உனக்கானதை மட்டும்தான் நீ செய்ய முடியும். இதைதான் சொல்ற, தனக்கு ஓமை இல்லாதான் தான் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஏன் மனக்கவலை மாற்றப்படணும்? அது அவ்வளோ ஆபத்தானது. யாருக்கு அதை மாற்ற முடியும்? தனக்கு ஓமை இல்லாதவன் தாழ் சேரணும். தனக்கு ஓமை இல்லாத அந்த இறைவனுடைய தாழ் சேரும்போது என்ன நடக்கும்? நான் எவ்வளவு தன்னிகரற்றவன் என்கிற அறிவு எனக்கு உதிக்கும். அவர் நிகரற்றவன் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? தெரிஞ்சாலும் தெரியலனாலும் அது எப்படிதான் இருக்குது, நிகரற்றதை தான். புரிஞ்சாலும் புரியலாத தன்னிகரற்றதான் இருக்குது, ஒப்பில்லாதான் இருக்குது. அதுக்கு போய் யார் ஒப்பாக்க முடியும்? அது போய் எனக்குள்ள என்ன விளைவை ஏற்படுத்தும்? எனக்குள் விளைவை ஏற்படுத்துவது, என்னை பாதிப்பது, எனக்கு ஏதோ ஒன்று நடக்கணும்னா என்னுடைய தன்னிகரற்ற தன்மை என்னால் உணரப்பட வேண்டும். அதை உணர்ந்து கொள்வதற்குத்தான் அவனுடைய தன்னிகரற்ற தன்மையை நான் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். காலத்துக்கு அப்பாற்பட்டு, வரையறைகளுக்கு அப்பாற்பட்டு, எல்லைக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு, மனித உணர்வுகள் உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு, இங்கு ஏற்படுகிற எல்லா நிகழ்வுகள் சந்தர்ப்ப சூழல்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்தையும் கடந்து நிற்கக்கூடியதை கடவுள் என்று சொல்லுகிறோம். அவஸ்தை இல்லாதுக்கு, வேதனை இல்லாதுக்கு, புலம்பல் இல்லாதுக்கு, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, யாருக்கும் எதையோ ஒன்று நிரூபிக்கணும். பூமி முழுச கத்துறாங்க. அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த மூச்சு, அவர் கொடுத்த உடம்பு, அவர் கொடுத்த உலகம், அவர் கொடுத்த உணவு, அவர் விளைவிக்கிற விளைச்சல், அதையே தின்னுமுட்டு, அந்த தண்ணியை குடிச்சுட்டு, அந்த கத்தியை காத்தையே சுவாசம் பண்ணிட்டு கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுள் என்று ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு கத்துறான். உடனே கோவம் வந்து டென்ஷன் ஆகி அங்க புஷ்னு கடவுள் இறங்கி வந்து இல்லை நல்லா சொல்றான், இருக்கிறோம் பாடுறான், நான் தான் கடவுள். இப்ப நினைச்சா உன்னை என்ன பண்றேன், நானே போட்டு தள்ளுறேன்டா மகனே, எங்கடா இருக்கிற நீ, உண்மையெல்லாம் போயிட்டீங்க பார்த்தியா, நம்புறீங்களா? இப்போ நான் இருக்கிற நம்புறீங்களா? அப்படி நிரூபிக்க என்ன பண்ணவே இல்லை, கடவுளே இறங்கவே இல்லை.
இன்னைக்கு இறங்கலுங்க. மனுஷன் உண்டான காலத்திலிருந்தே கடவுள் இல்லைன்ற சொல்ற கூட்டம் இருந்துனே இருக்குது. மனுஷன் இருக்க போற காலம் வரைக்கும் அந்த கூட்டம் இருக்கத்தான் போகுது. ஆனா என்னைக்கும் கடவுள் இறங்கி தன்னை நிரூபிக்கிற வேலை என்ன பண்ண போறதே இல்லை, செய்ய போறதே இல்லை. ஏன் ஏன் அதுக்கு வேற வேலையெல்லாம் அது பார்த்துனுக்குது. வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துக்க இறங்கினா அந்த வேலை மிஸ் ஆயிடும். அதனால வேலையை விட்டுட்டு அது வேற வேலைக்கு என்ன பண்றதே இல்லை, இறங்குறதே இல்லை. நாமெல்லாம் எப்படி தெரியுமா, யார் ஒருத்தனவனை பற்றி எதுனா சொல்லிட்டாங்கன்னா சமையல் கட்டை அப்படியே போட்டு, வீட்டில் படிச்சுருந்தோம் எழுதுனதோ ஏதோ பண்ணதோ அதை அப்படியே போட்டு, இல்லை என்ன தொழில் இருக்கிறோமோ அதை அப்படியே போட்டு எழுந்து எங்கே போயிடுவான், என்னை பற்றி நீ இப்படி சொன்னியா, நான் யாருன்னு தெரியுமா, உடனே அங்கே போய் நின்றுவான். அங்கே என்னத்தை போட்டோம், என்னத்தை விட்டுட்டோம், செஞ்சுருந்த வேலையை விட்டுட்டு தேவையில்லாத வேலையில தலையிடுறதுக்கு என்ன பண்ணிட்டோம், போயிட்டோம். இந்த வேலை எது பார்க்காது, இந்த வேலை எது பார்க்காது, கடவுள் பார்க்காது, தெய்வமும் பார்க்காது. அப்படி கடவுள் தன்மையை உணர்ந்து நீ தெய்வம் ஆகணும்னா எந்த தேவையில்லாத வேலைக்காக தேவையான வேலையை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. உனக்கு நிம்மதியான வேலை எது, உனக்கு வகுக்கப்பட்ட வேலை எது, உனக்கு விருப்பமான வேலை எது, அதை செஞ்சு நேரு. நாய் குறைச்சான்னா நாய்னா என்ன பண்ணும், கோலைக்கு தான் செய்யும். 4 மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தனித்துவத்தை, தன்னுடைய காலத்தை, தன்னுடைய காலத்தில் தான் ஆற்ற வேண்டிய முடிக்க வேண்டிய வேலையை உணராத மனிதர்கள் பிறரை பற்றி பேசிக்கொண்டு தான் இருப்பாங்க. பேசுறவங்க இன்னொருத்தர் உன்னை பத்தி பேசுறாங்கன்னா அவங்க சத்தியமா யாரா இருக்கணும், உன்னை பற்றி யாரோ ஒருத்தர் தப்பாவோ ஏதோ விமர்சனம் பேசுறாங்கன்னா அவங்க யாரா தான் இருக்கணும், தன்னுடைய தனித்துவத்தை உணராதவர்கள், தன்னுடைய காலத்தில் தன்னுடைய காரியத்தை வீரியமாக செய்யாதவர்கள். அப்படின்னா என்ன, தெய்வத்தன்மையில் வளராதவர்கள் தான் அதை செய்வார்கள். அவங்ககிட்ட போய் நிற்கலாமா? எந்த தெய்வமாவது இறங்கி வந்து என்னை ஏண்டா திட்டுன்னு கேட்டுக்குதா என்னைக்குண்ணா? அது வராது, அது இறங்காது. ஏன்னா எல்லா தெய்வமும் டியூட்டியில் இருக்கு. எல்லா தெய்வமும் எங்க இருக்கு, டியூட்டியில் இருக்கு. டியூட்டியில் இருக்கும்போது போன் வந்தா என்ன பண்ற, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பேசிக்கலாம் எடுத்து வச்சிடறேன்ல. அப்ப நீ ஆன் டியூட்டியில் இருந்தேனா உனக்கு என்ன இல்லை, பொறாமை இல்லை. ஆன் டியூட்டியில் இருந்தா உனக்கு கவலை இல்லை. ஆன் டியூட்டியில் இருந்தா தேவையில்லாத நீ தலையிட மாட்ட. ஆன் டியூட்டியில் இருந்தா நீ என்ன பண்ண மாட்ட, இன்னொருத்தர் வாழ்க்கையை நோண்ட மாட்ட. ஆன் டியூட்டியில் இருந்தா உன்னை பத்தி யாரோ தப்பா பேசினா அதை போய் கேட்டு தெரிய மாட்ட. ஏன்னா யூ ஆர் இன் டியூட்டி. என்ன சொல்ல, டியூட்டி முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் தான் சொல்வேன். என்ன முடிச்சுட்டு பார்த்துக்கலாம், எப்போ டியூட்டி முடியும் உனக்கு, எப்போ உன் டியூட்டி முடியும்? இங்க இங்க பிறந்திருக்கிற வாழ்ந்து இருக்கிற உன் டியூட்டி எப்போ முடியும், உங்க லைஃப் டியூட்டி எப்போ முடியும், டெத்தில் தான் முடியும். அப்ப எப்போ பார்த்துக்கலாம், தெய்வமாயிட்டு வச்சுக்கிறா உன்னை எப்போ வச்சுக்கிற, செத்து சிவலோகம் போனவருக்கு என்ன பண்றேன், உன்னை வச்சுக்கிறதா அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நீ சொல்ல முடியுமே தவிர இப்போ போய் போரான்னு இருக்க மாட்டேன். கவலைப்படுதலால் உன் தனித்தன்மையை நீ உணரவும் வெளிப்படுத்தவும் மறுக்கிறாய். உன் தெய்வத்தன்மையிலிருந்து வழுவுகிறாய். மனுஷனா பிறந்த அடுத்த கட்டம் உனக்கு என்ன, தெய்வமாகறதுக்கான வளர்ச்சி தான் இந்த மனித வாழ்க்கை. அப்ப இந்த வளர்ச்சியில உன் வேலை என்ன, உன் தனித்துவம் என்ன, உன் காரியம் என்ன, உன் சிறப்பு என்ன, அதை நோக்கி போறதுக்கு தானே வந்திருக்கிற நீ. ஆளாளுக்கு நிரூபிக்கிறதுக்கு, ஆளாள் கூட போராடுறதுக்கு, அவங்க கூட போட்டி போறதுக்கு, அவங்க மேல இவங்க மேல பொறாமைப்படுறதுக்கு, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லையான்னு கவலைப்படுறதுக்கு அதுக்காக வந்த நீ. முடிவு பண்ணிக்க, யாருக்கு என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. யாரோடு யார் வந்தது, நாம் போகும்போது யாரோடு யார் செல்வது. உண்மைதானே அது? எவ்வளவு உண்மை. யாரோடு யார் வந்தாங்க, போகும்போது யாரோடு யார் போவாங்க, இப்ப யாரோடு யார் தெரிஞ்சா என்ன. இந்த பாஸ்டர் அவங்க கூட தெரிஞ்சு நிற்கிறாராம், திரிட்டோம் என்ன, அவருக்கு அந்த வேலை இருக்குதோ என்னமோ, அது தேவையோ என்னமோ, அது ஆசையோ என்னமோ, இல்ல அவசியம் என்னமோ,
வரமோ சாபமோ அது யாருக்கு? அவருக்கு. அந்த உன்னுடைய வேலையை செய். உன் கவனம் எங்க இருக்கட்டும்? உன் மேல இருக்கட்டும். உன் தனித்துவத்தை வளர்த்திடு. உன் தெய்வத்தன்மையில் நீ வளர்ந்திடு. உன் மனக்கவலையை நீ மாற்றிடு. இதற்கு கடவுளின் நிகரற்ற தன்மை உன்னால் உள்வாங்கப்படுவதனால இது உனக்கு எவ்வளவு உதவுதுன்னு பாரு. இதை தவிர வேற எதுக்கும் உனக்கு இங்கன்னா இல்லை, வேலை இல்லை, அவசியம் இல்லை, தேவையில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதானது, வாழ்க்கை அவ்வளவு அழகானது. அதே போல வாழ்க்கை ரொம்ப விலையேற பெற்றது. ஒரு முறை இழந்தா மீண்டும் கிடைக்காது. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் எவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு போலான்றதுக்கான கவனத்துல நீ வேலை செய்யணுமே தவிர கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது, பொறாமப்பட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது, போட்டி போட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது, சண்டை போட்டு ஒன்றும் ஆக போறது கிடையாது, பிரிஞ்சு வாழ்ந்தா ஒன்றும் ஆக போறது கிடையாது. முன்னோர்கள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்தந்த தனித்துவம் தவறாம கூடி வாழணும். இந்த தெய்வ குடும்பத்தை பார்த்துக்கிறீங்களா? எல்லாம் மாமா மச்சான் தான். செவனுக்கு தங்கச்சி யாரு? செவனுக்கு தங்கச்சி யாரு? மகாலட்சுமி. சிவனோட பொண்டாட்டி யாருக்கு தங்கச்சி? விஷ்ணுவுக்கு தங்கச்சி. புரிதுங்களா? எல்லாம் மாமா மச்சான். உறவுகள்லயே ரொம்ப கொண்டாட்டமா இருக்கக்கூடிய உறவு எதுங்க? நல்லா ஃப்ரீயா பேசிக்கலாம், நல்லா விளையாடலாம், நல்லா கேலி கிண்டல் பண்ணிக்கலாம், நல்லா ஜோக் அடிச்சுக்கலாம், விளையாடலாம். இப்படி உறவு எதுங்க? மாமா மச்சான் உறவு தான். அந்த உறவுக்கு தெய்வத்தை மேல சுமத்தி காமிச்சிருக்கானா என்ன அர்த்தம்? அப்படி உறவாடி நல்லா சந்தோஷமா இருங்கடான்னு சொல்லிக்கிறாங்க. அப்படித்தானே? கூடுறதும் கிடையாது, உறவாடுறதும் கிடையாது. எவ்வளவு கவலை, எல்லாமே கவலை தொங்கிய மூஞ்சிக்கு தான். எப்பவுமே மூஞ்சில என்ன தொங்குது? ஒரு 1/2 கிலோ 3/4 கிலோ கவலை தொங்குது. எல்லாம் மூளையில வந்து அப்படியே வடிஞ்சு இங்க இறங்கி தொங்குது. மூஞ்சியே பாரமாகுது, தூக்க முடியல. நிறைய பேருக்கு மூஞ்சி எப்படி இருக்குது? பாரமா இருக்கு. இப்படி தூக்கி நிமிந்து விட பார்க்க முடியாது, அப்படி தொங்கும். என்னத்த வாரின்னு போறேன் தெரியல. நானும் 4 வருஷமா பேசி பேசி என்னதான் பண்ணிக்கணும் தெரியல. இந்த வடிவேல், என் ராஜதந்திரம் இன்னும் பல போதவில்லையோ, இன்னும் கற்க வேண்டுமோ அப்படின்னு. அது போல கடவுளை இன்னும் நான் என்னதான் கத்துக்குன்னு பேசுறது, இன்னும் என்னதான் நான் புரிஞ்சுன்னு பேசுறது, என்ன பேசியோ இங்க ஒண்ணுமே மாறலே சாமி. அப்புறமா நானு இது கூட நமக்கே கவலையாகணும், இது கூட எனக்கு என்ன ஆகக்கூடாது, கவலையாக கூடாது. நீங்க மாறினா கவலையை விட்டான்னா விடலனா என்ன, திருந்தினா திருந்தலன்னா, போட்டியை விட்டான்னா பொறாமையை விட்டான்னா, கூடினா என்ன, முடிஞ்ச பிறகு அட வரமே முடிஞ்ச பிறகு எல்லாரையும் பார்த்து ஒரு ஹாய் ஹலோ சொல்ல தானே, ஓடிப்படு முடிஞ்சவன ஓடிப்படு. நான் கேட்டுக்கிட்ட போய் நின்று கதவை மூடிட்டு எல்லாரையும் பார்த்தாயா, எல்லாருக்கும் வணக்கம் சொன்னாயா, ஹலோ சொன்னாயா, ஹாய் சொன்னாயா, சொல்லவில்லையா, திரும்ப உள்ளே போ. அங்கே போய் நின்று நானே இந்த வேலையெல்லாம் எனக்கு என்ன பண்ணவே இல்லை, கொடுக்கவே இல்லை. அப்போ என்னுடைய வேலை என்னமோ நான் செய்கிறேன், உங்கள் வேலை என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் தனித்துவத்தை வளர்த்துக்கோங்க, தெய்வமாகி வாழ்ந்துக்கோங்க. சரியா? மனசில் ஆழமாக எழுதிக்கங்க, கவலையை போன்றதொரு குற்றம் வேறு இல்லை, கவலைப்படுவதை போன்ற ஒரு பாவம் வேறு இல்லை. கடவுள் இருக்கான். யார் இருக்கிறது? கடவுள். வேலையில் வேலையை செய்து கொண்டிருக்கிறான். தனித்துவமாக உன்னை படைத்திருக்கிறான். தன்னிகரற்ற தன்மையில் உன்னை அவன் செய்திருக்கிறான். உன்னை கவலைப்படுறதுக்காக இந்த பூமிக்கு அனுப்பல. கடவுள் எதுக்கு உன்னை இந்த பூமிக்கு அனுப்பல? ஓ சில ஆண்டுகள் நீ கவலையாக இருந்து விட்டு வா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி இங்க அனுப்பல. மண்ணில் நீ கவலைப்படுவதற்காக பிறப்பெடுக்கவே இல்லை. உன் கவலையால் இந்த மண்ணில் விளைய போவது ஏதும் இல்லை. நீ கவலைப்பட்டு ஒரு மயிரை வெள்ளையாக்கவும் முடியாது, ஒரு மயிரை கருப்பாக்கவும் முடியாது. அதனால என்ன படாத,
என்ன படாத, கவலைப்படாத மகனை. கவலைப்பட்ட தெரிஞ்சது தொலைச்சத்து. கவலைப்படுகிறவர்களுக்கு இனி வாரந்தோறும் இங்கு சிறப்பு சவுக்கடி வழங்கப்படும். தெய்வீக வணக்கம் சொல்றல, அப்ப கவலைப்படுறவங்களுக்கு பக்கத்திலேயே சிறப்பு சவுக்கடிகள் வழங்கப்படும். ஆமா, முகத்தை பார்த்தே தெரிஞ்சிடும் எத்தனை கிலோ தொங்குதுன்னு. அந்த கிலோவுக்கு தகுந்தபடி சவுக்கடிகள் வழங்கப்படும். ஆமா, நான் நினைக்கிறேன் விண்ணியா மட்டும் தப்பிச்சுக்கோ போல் தெரியுது, மற்றவங்க எல்லாருக்கும் அடிவிடும். எந்த கவலையும் இல்லை. சிறப்பு. சரி, புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.